இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, தமிழில் இப்போ சமீபத்தில் திரைப்பட பாடல் ரொம்ப நல்லா எனக்கு பிடிக்கும். அந்த பாட்டு நான் அடிக்கடி கேட்பேன். அதை இன்றைய தியானத்திற்கு அந்த பாட்டு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை பாடி காட்டுவா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா. ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா ஆட்டத்தை தான் பூட்டி வைக்கிறான். ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா ஆட்டத்தை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா. என்ன பாட்டு பாருங்க பார்ப்போம். ரொம்ப ஆடக்கூடாது மனுஷங்க, ரொம்ப ஆடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு மயிரிழை நேரத்திற்கும் நேரமானது கடவுளுடைய பிச்சை. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அது தெரியாமல் நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோம், என்ன குதிக்கிறோம். நம்ம இது நினைப்பா, ஒரு கொஞ்சம் புகழ் சேர்ந்துடக்கூடாது, அடேங்கப்பா. கொஞ்சம் பணம் சேர்ந்துடக்கூடாது, அடேங்கப்பா. கொஞ்சம் ஆள் பணம் சேர்ந்துடக்கூடாது, அடேங்க. வானத்துக்கும் கீழுக்கும் குதிப்பாங்க. ஆடக்கூடாது, ரொம்ப ஆடக்கூடாது. இன்றைய தியானம் தான் இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க. பாரூக் இவர் இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை கீழ்ப்படியாமை மிகவும் கடிந்துரைத்த எரேமியாவுடைய செக்ரட்டரி. இவர் கூட இருந்தே பயணித்தவர். இவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ இவரை சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்க ஏன் தெரியுமா பாபிலோனுக்கு அடிமையா போனீங்க? என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவருக்கான வழியை நீங்க கடைபிடிக்கல. அவருடைய வாழ்க்கையை, அவருடைய திருச்சட்டத்தையும் அவரையும் கை விட்டு தூக்கி போட்டீங்க. அதன் விளைவு நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் சொல்றாரு பாருங்க. இஸ்ரேல் மக்கள் செஞ்ச விஷயங்களை அவர் பட்டியல் போறாரு பாருங்க பாப்பா. இங்க ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் பாவம் செஞ்சீங்க. அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலை, அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கலை, கடவுளுடைய கட்டளைப்படி நடக்கலை. எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டு வந்தது இல்லையா, அதுக்கு நன்றி உள்ளவங்களா இல்லை, அவருக்கு பணிஞ்சு நடக்கலை. நீங்கள் அவருடைய செயல்களுக்கு செவி சாய்க்கலை, அவர் வார்த்தைக்கு ஈடுபாடோட்டு அவர் சொல்றதை கேட்டு நடக்கலை. நீங்கள் இறைவாக்கின வழியாக சொன்னார், அதையும் என்ன பண்ணீங்க? நீங்கள் செவி சாய்க்க உதாசீனப்படுத்துனீங்க. தீய உள்ளத்தின் போக்கில் உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்க. அந்நிய தெய்வத்துக்கு போனீங்க. நம்முடைய காமது பண்ண ஆண்டவர் பாதத்துக்கு தேடி போகாம இன்னொரு தெய்வத்துக்கு வணங்கினீங்க போய். இப்படியெல்லாம் நீங்கள் செய்ததால் தான் ஏதோ தண்டனை. சகோதரர்களே, என்றைக்கு மனிதன் இறைவன் என்ற மாபெரும் சொத்தை விடுத்து தன் மனம் போன போக்கில் ஆட்டம் போடுறானோ, கடவுள் ஆட்டத்தை பூட்டி வைப்பார். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு திருந்த மறுத்த நகரங்களுக்கு சாபம் என்ற தலைப்பாருங்க. அதை 3 ஊர்களை கடவுள் இயேசப்பா குறித்து சொல்றாரு பாருங்க பாப்பா. கொரசின் நகரே, பெத்சாய்தா நகரே, உனக்கு ஐயோ கேடு. கொரசின் நகரே, பெத்சாய்தா நகரே, உனக்கு ஐயோ கேடு. 3வது நகரம் கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்வாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏன் இந்த 3 ஊர் ஏசப்பா அது பிடிக்காத ஊரா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பிடிக்காத ஊரா? அது கிடையாது. ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் 3 ஊர்களும். பைபிள் வாசிச்சு பாருங்களேன்.
ஆவுனா கலிலேயக்கு போவார். கப்பர்நாகும் ராயப்பருடைய ஊர். ஆவுனா கலிலேயக்கு போவார். கலிலே கடலை அந்த என்ன பண்ணுறாரு, புயல் அடக்குனார் இல்லையா. அவர் ராயப்பர் நண்பரை வச்சார். நிறைய அற்புதங்களை இங்கே செஞ்சார். இந்த 3 நகரங்களும் கலிலேயாவில் உள்ள கலிலேய கடலை சுற்றி இருக்கின்ற மிக முக்கியமான நகரங்கள். பெத்சாய்தா, கொரசின் மற்றும் கப்பர்நாகும். கடவுள் இயேசப்பா எந்த அளவுக்கு அந்த நகரை அன்பு செஞ்சார்னு அத்தனை புதுமைகளை அங்கு செஞ்சார். அவ்வளோ செஞ்சார். ஆனால் அந்த நகர மக்கள் இயேசப்பாவை மறந்து தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தார்கள். பாருங்க ஆச்சம் இல்லையா? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியில நன்றி கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ண, நீ இன்னும் தலைக்கான மாதிரி உன்னுடைய புத்தியத்மா நீ ஆட்டம் போட்ட. நீ ஆண்டவர் சபிக்கிறார். நீ வாழ்ந்துருவாயோ, நீ வாழ மாட்ட, பாதாள முறை தாழ்த்தப்படுவார் ஆண்டவர் சபிக்கிறார். பாருங்க, ஆடக்கூடாது, நம்ம ஆடக்கூடாது, சரிங்களா? ஏனென்றால் நம்ம எடுக்கின்ற மூச்சு காத்து கூட ஆண்டவர் தருகின்ற பிச்சை. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இன்னும் சொல்ல இப்போ உங்ககிட்ட செஞ்ச விஷயங்களை, அற்புதங்களை, அறிகுறிகளை, நற்செய்தி பரப்புதல் பணியை நான் தீர் செய்தவர்கள் பண்ணின தீர் செய்தல் என்பது புறவீன மக்கள் வாழ்கின்ற மேப் எடுத்து பாருங்க. நம்ம பார்ப்போம். தீர் சீதோன் சாரி பார்த்துங்க அந்த பகுதிகளெல்லாம் இஸ்ரேல் நாட்டுக்கு பார்டரில் ஓரமாக புறவீன மக்கள் வாழ்ந்த பகுதி. அந்த மக்கள் தான் ஆண்டவர் அப்படி வரவேற்றாங்க. ஆண்டவர் போகிற பாதையெல்லாம் துணியெல்லாம் விரித்து நோயாரெல்லாம் கடத்தி வச்சு தொட்டு குணப்படுத்துன்னு சொன்னது தான். அவ்வளோ நம்பிக்கை ஏசப்பா மேலே. உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தெல்லாம் அங்கே செஞ்சதுன்னா அந்த மக்கள் நேரம் மனம் மாறி ஆண்டுட்டு வந்திருப்பாங்க. சகோதரர்களே, நாமும் பல வேலைகளிலே ஆண்டவர்கிட்டேருந்து அநேக ஆசீர்வாதங்களை, அநேக அற்புதங்களை, அநேக கொடைகளை, வரங்களை நாமும் பெற்றிருந்தும் நன்றி கெட்டவங்கள ஆயிடுறோம். ஆண்டவர் தூக்கி போட்டுடுறோம். ஈஸியாக மாற்றுப்பாதையில் செஞ்சிடும், மாற்றுப்பாதையில் போயிடுறோம். சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. நாம் இந்த கொரோசி நகர் போல இருக்கிறோமா? பெத்சாய்தா போல இருக்கிறோமா? கப்பர்நாகும் போல இருக்கிறோமா? மாறுவோம். ஆனால் சொல்ல தீர் செய்தோர் மாதிரி பாருங்க பார்ப்போம். அந்த மக்கள் ஆண்டவரை வரவேற்றாங்க. ஐயா, என் ஊருக்கு வாங்க ஐயா, நோயால் மக்கள் கை வைங்க என்று ஆண்டவரை வரவேற்று தாங்கள் ஊரில் மதிப்பு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் நம்ம இருக்கணும் சகோதரர்களே. நன்றி மறக்காத பிள்ளைகளாக இருந்து அவனுடைய ஆசையை பெற்று வாழ்வோம். சந்திப்போம்.